அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். எங்கள் இறைவா, இவ்வுலகிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். அவர்களுக்கே அவர்கள் பாடுபட்டதற்கான பங்கு உள்ளது. அல்லாஹ் விரைந்து கணக்கெடுப்பவன். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வை நினையுங்கள். 2 நாட்களில் விரைபவர் மீதும் எந்த குற்றமும் இல்லை, தாமதிப்பவர் மீதும் குற்றமில்லை. இது இறைவனை அஞ்சுவோருக்கு உரியது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனிடம் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உம்மை கவரும் வகையில் இவ்வுலக வாழ்வை பற்றி பேசுபவனும் மனிதர்களில் இருக்கிறான். தன் உள்ளத்தில் உள்ளதற்கு அல்லாஹ்வையும் சாட்சியாக்குகிறான். இவன் கடுமையான வாதத் திறமை உள்ளவன். அவன் உம்மை விட்டு புறப்பட்டதும் இம்மண்ணில் குழப்பம் விளைவிக்கவும் பயிர்களையும் உயிர்களையும் அழிக்கவும் முயல்கிறான். அல்லாஹ் குழப்பத்தை விரும்ப மாட்டான். அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் கூறப்பட்டால் அவனது ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது. அவனுக்கு நரகமே போதுமானது. அது மிக கெட்ட தங்குமிடம். அல்லாஹ்வின் திருப்தியை விரும்பி தம்மையே அர்ப்பணிப்பவர்களும் மனிதர்களில் உள்ளனர். அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுடையோன். நம்பிக்கை கொண்டோரே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்கள். ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி. தெளிவான சான்றுகள் உங்களுக்கு வந்த பின் நீங்கள் தடம் புரண்டால் அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மேக கூட்டங்களில் அல்லாஹ்வும் வானவர்களும் வந்து காரியம் முடிக்கப்பட வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார்களா? அல்லாஹ்விடமே காரியங்கள் கொண்டு வரப்படும்.